தரிசிப்பதற்காக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆன்ம ஜோதியை தரிசிப்பதற்காக இங்கே எல்லோரும் தவம் இருக்கிறார்கள். இதோ பாருங்கள், குடைகளின் தரிசனத்தோடு, குடைகளின் ஊர்வலத்தோடு அங்கே கற்பூர ஆராதனை காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்க மூலஸ்தானத்திலே இதோ குடைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது எங்கே செல்கிறார்கள் இவர்கள்? இங்கே மகர ஜோதியை காண்பதற்காகவும் ஏற்றுவதற்காகவும். இதோ பாருங்கள் மெய்யன்பர்களே, தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தியின் பரவச நிலையிலே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் சுவாமி தந்தக்க தோம் தோம் என்று சொல்லிக்கொண்டும், ஐயனே வணக்கம் என்று சொல்லிக்கொண்டும், ஒப்பிலா திருமணியே ஒளிரும் திருவிளக்கே ஓங்கார பரம்பொருளே ஓதும் மறைபொருளே ஔடதங்கள் அருள்பவனே சௌபாக்கியம் அளிப்பவனே கலியுக வரதனே சபரிமலை சாஸ்தாவே சிவன்வாள் திருமகனே சைவ வைணவ ஐக்கியமே, ஆமாம் சிவனும் விஷ்ணுவும் கலந்து திருவுருவே என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு, ஆரியமுக ஐயாவே குளத்துப்புலை பாலனே பொன்னம்பல வாசனே என்று இவர்கள் கூவி கூவி பாடிக்கொண்டு செல்கிறார்கள். இதோ மகர ஜோதி ஏற்றப்படுகிற ஒரு பொன்னான தருணத்திற்காக நம் கண்கள் இமைக்காமல் காத்திருக்கிறது. ஒரு கணம் கண்கள் இமைத்து விட்டால் கூட, கண்கள் மூடி திறந்தால் கூட ஒரு பொன்னான தருணத்தை நாம் இழந்து விடுவோமோ என்று பக்தர்கள் கூட்டம் தவம் இருக்கிறது. சில பேர் கண்கள் மூடிவிடுமோ என்று கூட விழித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூட இங்கு இல்லங்களில் அமர்ந்திருக்கிற வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் கூட இந்த தொலைக்காட்சியின் முன்னால் அமர்ந்து கொண்டு இமைக்காமல் பார்த்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரிகிற வேண்டும். இந்த ஆன்மா இந்த உலக வாழ்விலிருந்து விடுபட்டு மேல் நோக்கி செல்ல வேண்டும், இறைவனை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் ஜோதியின் வழிபாடு, ஜோதியின் நோக்கம், ஜோதிக்கு பின்னால் இருக்கிற தத்துவம். அப்படித்தான் இங்கே கூட நெருப்பு ஆன்ம பிழம்பாய், ஜோதி பிழம்பாய் இங்கே எரிய காத்திருக்கிறது. இதோ ஆபரண பெட்டி வந்து கொண்டிருக்கிறது. பந்தல மகாராஜாவின் அரண்மனையிலிருந்து ஆபரண பெட்டியை மிகவும் பத்திரமாக தலையிலே தூக்கி வருகிறார்கள். ஆண்டுக்கு ஒருமுறை பந்தல ராஜாவின் அரண்மனையிலிருந்து இந்த ஆபரண பெட்டிகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அந்த இளவரசரின் ஒரு மகாராஜாவிற்குரிய அத்துணை ஆபரணங்களும் ஐயனுக்கு அணிவிக்கப்பட இருக்கிறது. நமக்கு காட்சி தந்துவிட மாட்டாரா? அந்த காட்சியை நாம் கண்டுவிட மாட்டோமா? ஆகாகா, என்ன அழகு! ஐயப்பனின் திருமேனியை பார்ப்பதற்காக ஆபரணங்கள் பூட்டப்படுவதற்கு முன்பே ஐயப்பனின் திருமேனி தக தக தகவென்று ஜொலிக்குமே. அங்கே ஒளி பிளம்பாய் தெரிவாரே. இதோ ஆபரணங்கள் பூட்டப்பட்ட பின்புதான் எப்படி இருக்கும் அந்த காட்சி! ஆகா, அனைவரும் தொட்டு தொட்டு அதை வணங்குகிறார்கள். ஆபரண பெட்டி ஐயனுக்கு அங்கே நாம் பூட்ட இருக்கிறோமே, ஐயனுக்கு அணிவிக்கப்பட இருக்கிற அந்த ஆபரணங்களை கைகளால் தொட்டு பார்க்கிறார்கள். கைகளால் தொட்டி கண்களில் ஒற்றிக்கொள்கிறார்கள். இதோ பாருங்கள், முறைப்படி இது எடுத்து வரப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் இப்படித்தான் ஆபரண பெட்டிகள் எடுத்து வரப்பட வேண்டும் என்று ஐதீகங்கள் இருக்கிறது, சடங்குகள் இருக்கிறது. அந்த சடங்குகளுக்கு உட்பட்டு இங்கே எடுத்து வரப்பட்டிருக்கிறது. மலையை மூலஸ்தானத்திலே காட்டுகிற அந்த நேரத்திலே ஒரு நட்சத்திரம், இதுவரை தெரியாத விண்மீன் ஒன்று கந்தமலையின் உச்சியிலே தென் கிழக்கு மூலையிலே நம் கண்களுக்கு தெரிய காத்திருக்கிறது. இப்படி அந்த மகர ஜோதி வடிவமாக ஐயப்பன் நம்மை எல்லாம் அருள் பாலித்து நம்மை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரா என்று காத்து கொண்டிருக்கிறார்களே. பொன்னம்பல மேடு என்று சொல்லுகிறோமே, அந்த பொன்னம்பல மேட்டில்தான் இப்போது மகர ஜோதி ஏற்றப்பட்டிருக்கிறது. பொன்னம்பலம் என்று சொல்லுகிறோம். அம்பலத்தரசனை ஆனந்த கூத்தனை என்றுதானே சிவனை சொல்லுகிறோம். பொன்னம்பலம் என்று சிதம்பரத்திலே நடராசர் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறாரே, அதை போலத்தான் இது பொன்னம்பலமேடு என்று சொல்லுகிறோம். இந்த பொன்னம்பலமேட்டிலே ஒவ்வொரு மகர சங்கராந்தி அன்றும் நான் காட்சி தருவேன் என்று சொல்லி செல்கிறார் ஐயப்பன் பந்தல மகாராஜாவிடத்திலே. நாம் இங்கே தை 1 என்று சொல்லுகிறோம். மலையாள தேசத்திலே அது மகர சங்கராந்தி என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்குத்தான் காட்சி தருகிறார் ஐயப்பன். இதோ பாருங்கள், அனைவரும் கைகளை தட்டி தட்டி ஒருமுகமாக சுவாமியே சரணம். இவர்கள் கண்களிலிருந்து கண்ணீர் உகுத்து விடுகிறது. கண்ணீர் யாருக்கு வருகிறதோ அவர்களெல்லாம் ஆணவத்தை கரைத்தெடுக்கிறார்கள், கர்வத்தை இழக்கிறார்கள். நண்பர்களே, எப்போது நாம் கர்வம் அழிகிறதோ அப்போது நம் கண்களில் கண்ணீர் வழியும். அந்த கண்ணீரைத்தான் இந்த பக்தர்களின் கூட்டத்திலே நாம் காண முடிகிறது. கற்பூரம் ஐயப்பனுக்கு மிகவும் பிடித்த ஒரு ஆராதனை. அந்த கற்பூர ஆராதனை பார்க்கிற போதெல்லாம் ஐயன் மகிழ்கிறானாம். அவன் மகிழ்கிற போதெல்லாம் பக்தர்களை மகிழ்விக்கிறானாம். பக்தர்களை மகிழ்விப்பதை தவிர கடவுளர்களுக்கு வேறு என்ன கடமை இருந்து விட முடியும் என்றால், கடவுள்களை வணங்குவதை தவிர நமக்கு வேற என்ன நோக்கம் இருந்து விட முடியும்? அந்த நோக்கத்திற்காகத்தானே இங்கே
பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. தமிழகத்திலிருந்து, கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து, கர்நாடகத்திலிருந்து, ஏன் வெளிநாடுகளிலிருந்து கூட விமான பயணங்களில் வருகிறார்களாம் பக்தர்கள். காளை வாகனத்திலே ஏறி சிவன் வருகிற போது அந்த காளை வாகனத்தை கட்டி வைத்த இடம்தான் காளைகட்டி என்று இன்றைக்கும் சொல்லப்படுகிறது. அப்படி பூதகி வதம் செய்த பின்பு அவள் இறக்கின்ற தருவாயிலே அழுகிறாளாம். அதுதான் அழுதமலை என்று சொல்லுகிறார்கள். அவள் அழுத கண்ணீர் தான் அழுதா நதியாக ஓடுவதாகவும் சொல்லுகிறார்கள். அந்த அழுதா நதியிலே தான் கல் எடுத்து கன்னிசாமிகள் எல்லாம் எடுத்து பத்திரமா வைத்துக் கொள்கிறார்கள். இதற்காக இவர்கள் அந்த கல்லை எடுத்து கொண்டு போய் கரிமலையெல்லாம் தாண்டி செல்லுகிற போது அவற்றையெல்லாம் பத்திரமாக வைத்துக் கொள்கிறார்கள். இதோ பார்க்கிறோம், நமக்கு இங்கே காட்சி தருகிறது. பின்னால் அந்த பின்புலத்திலே பார்க்கிற போது அங்கே நீருக்கு பின்னால் வெளிச்சம் தெரிகிறது. அதெல்லாம் ஒளி வெள்ளமாக நம் கண்களுக்கு தெரிகிறது. இங்கே பாருங்கள், இவர்கள் இதழ்களெல்லாம் சுவாமி சரணம், சுவாமி சரணம் என்ற ஒற்றை கோஷத்தையே உதிர்த்து கொண்டிருக்கிறது. இங்கே இருந்து பார்க்கிற போது இந்த பூவால் செய்யப்பட்ட மலர் அலங்காரமே கண்ணை பறிப்பதாக இருக்கிறது. இதோ பாருங்கள் நண்பர்களே, இன்னும் சற்று நேரத்திலே காட்சி அவர்கள் கண்களுக்கு தெரிய இருக்கிறது. இங்கே பாருங்கள், ஆகா தோ தெரிந்து விட்டது, அதோ தெரிந்து விட்டது, உங்களுக்கு தெரிகிறதா? அந்த நான் பார்த்து விட்டேன். ஐயகோ சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் கைகளை உயர்த்தி வணங்குகிறார். பாருங்கள், ஒரு விண்மீன் எங்கிருந்து வந்ததடா இந்த விண்மீன்? இதுவரை வராத விண்மீன் எங்கிருந்து வந்தது? ஆகா ஜொலிக்கிறதே, வானத்திலே ஜொலி ஜொலி என்று ஜொலிக்கிறதே. நட்சத்திரத்தை பாருங்களேன், ஆகா கை கூப்புகிறார்கள் பக்த கோடிகள். அதோ பாருங்கள், இங்கே மணி ஒலிக்கிறது. மணி ஒலிக்கின்ற ஓசை உங்களுக்கும் கேட்கிறது. காதுகளில் தேன் பாய்ந்தது போல மணி ஓசை கேட்கிறது. ஆகா, அந்த ஐயப்பன் மணிகண்டனின் குரலோசைதானோ இந்த மணி ஓசை என்று அங்கே பாருங்கள், கைகளை உயர கூப்பி வணங்குகிறார்கள். வானத்தை தொட்டுவிடும் அளவிற்கு கைகள் நீண்டு கொண்டிருக்கிறது. அந்த விண்மீனை பறித்து சட்டை பையிலே போட்டுக்கொண்டு நான் ஊருக்கு சென்று விட மாட்டோமா என்று கூட இவர்கள் தவம் இருக்கிறார்கள். இங்கே இதோ அந்த விண்மீன் தெரிந்து விட்டது. என்ன ஒரு அற்புதம்! வருடம் நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இந்த நேரத்திலே கந்தமலையிலே தென்கிழக்கு மூலையிலே மிகச்சரியாக அந்த விண்மீன் வந்து நிற்கிறது. இதை யார் இங்கே கொண்டு வந்து நிறுத்துவது? சூரியன் வருவது யாராலே? சந்திரன் திரிவது எவராலே? காரில் வானில் விண்மினி போல் கண்ணில் படுவன அவையென்ன? பேரிடி மின்னல் எதனாலே? பெருமழை பெய்வது எவராலே? ஆர் இதற்கெல்லாம் அதிகாரி என்று சொல்வார்களே, யார் இதற்கு அதிகாரி? இப்படி இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருப்பவர், இந்த பூமி பந்தை உருட்டி கொண்டிருப்பவர், இந்த கோள்களை எல்லாம் ஒன்றோடொன்று மோத விடாமல் செய்து இயக்கிக் கொண்டிருப்பது யார்? யார் அந்த அதிகாரி? அதுதானே ஐயப்பன். இதோ பாருங்கள், அங்கே நட்சத்திரத்தின் தெரிந்தவுடன் அதோ பாருங்கள், மலை உச்சியிலே அங்கே தெரிவது என்ன? ஒரு ஒளி பிளம்பு தெரிகிறதே, அது என்ன? அதற்காகத்தான் நாம் காத்திருக்கிறோமா? இதோ இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு விடை கிடைக்க காத்திருக்கிறது. அதற்காக சுவாமி ஐயப்பா, சுவாமி சரணம், சுவாமி. ஒரு பக்தரின் முகத்தை பாருங்களேன், பரவசத்தை பாருங்களேன். சுவாமி சுவாமி ஐயப்பா, கோயில் அரசே, ஆரியங்காவு ஐயாவே, குளத்துப்பிள்ளை நாயகனே, சரணம் 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 சுவாமி, சுவாமி சரணம், சுவாமி சரணம். இங்கே பாருங்கள் பக்தர்கள், மகர ஜோதி தெரிகிறது, மகர ஜோதி தெரிகிறது. ஆகா, அங்கே கண்களில் பார்த்தால் பக்தி பரவசம். பக்தர்கள் இங்கே நெருக்கி அடித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களே, மகர ஜோதி அங்கே அத்துணை பேரும் கண்களுக்கும் தெரிகிறது. இந்த காட்சிக்காகத்தானே நாங்கள் தவம் இருந்தோம். அங்கே நட்சத்திரத்தை பாருங்கள், உச்சியிலே அங்கே இங்கிருந்து பார்க்கிற போது கடவுளே ஏற்றி வைத்த மிக பிரமாண்டமான ஒரு விளக்கொளியோ என்று கூட எங்களுக்கு தெரிகிறது. அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தை பார்க்கிற போது அது அவ்வளவு பிரகாசமாக நம் கண்களுக்கு தெரிகிறது. அதற்கு கீழ் மகர ஜோதி கண்களுக்கு தெரிகிறது. இந்த மகர ஜோதி இந்த மனித குலத்தை எல்லாம் அருள்பாலிக்க வந்த அந்த ஜோதியின் வடிவம் கண்களுக்கு தெரிகிறது. இந்த மகர ஜோதியாய் ஆண்டவன் ஐயப்பன் அபிஷேக பிரியன், அன்னதான பிரியன், தூய உள்ளமளிப்பவன், இருமுடி பிரியன், எரிமேலி தர்மதாஸ்தா, நித்திய பிரம்மச்சாரி ஐயப்பன், ஆனந்த கூத்திடுபவன், காலை கட்டி நிலையத்தில் காத்திருப்பவன், அதிர்வேட்டு பிரியன், அழுதமலை ஏற்றம், அருள்மிகு
பஜனை பிரியன் கல்லிடும் குன்றம் அங்கே நமக்கு கண்களாய் தருகிறார். வான வேடிக்கை நடக்கிறது. இதோ பாருங்கள், அத்தனை பேருக்கும் நெய் தீபம் காட்டப்படுகிறது. வான வேடிக்கையை பாருங்கள்.